தேர்தல் காலத்தில் முடங்கிய பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், ஆர்டிஓ, தாசில்தார், கோட்டாட்சியர் உள்ளிட்டோருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் வழக்கமான பணிகளிலிருந்து தற்காலிகமாக தேர்தல் பணிக்கு மாற்றப்பட்டனர். இதனால் வருவாய்த்துறை உள்பட அனைத்து அரசு துறைகளிலும் வழக்கமாக நிர்வாகப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து அரசு துறை அலுவலர்கள் தேர்தல் பணியில் இருந்து விடுபட்டு வழக்கமான தங்கள் பணிகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் காலத்தில் முடங்கிய பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் உள்பட வருவாய்த்துறையினருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றுபடுவார்கள் என PR பாண்டியன் எச்சரித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் நடத்தி வரும் நீதி கேட்டு பேரணி கரூர் வந்தடைந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், ஏற்கனவே டெல்டாவை அழிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை என்றார். மீண்டும் இந்த நிலைக்கு தள்ளப்படுமேயானால் இந்திய அளவில் மோடிக்கு எதிராக விவசாயிகள் வாக்களித்து ஆட்சி நடத்துவதற்கு தகுதியில்லை என நிரூபித்திருக்கிறார்களே, அதே நிலை 2026 திமுக கட்சிக்கும் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே மீத்தேனுக்கு ஒப்பந்தம் போட்டவர், டெல்டாவை அழிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் என்பதை இன்றும் டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை. எனவே மீண்டும் இந்த நிலைக்கு தள்ளப்படுமையானால் வருகிற 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றுபடுவார்கள். எப்படி இந்திய அளவில் மோடிக்கு எதிராக ஒன்றுபட்டு விவசாயிகள் வாக்களித்து அவருக்கு ஆட்சி நடத்துவதற்கு தகுதியில்லை என்று நிரூபித்திருக்கிறார்களோ, அதே நிலை திமுக அரசுக்கும் ஏற்படும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை எச்சரிக்கை சொல்லிதான் இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். சென்னையில் உள்ள நோயாளிக்காக மதுரையில் உயிரிழந்தவரின் நுரையீரல் ஆம்புலன்ஸ் மற்றும் விமானம் மூலம் அதிவிரைவாக சென்னை எடுத்து வரப்பட்டது. மதுரையில் கடந்த 9ஆம் தேதி சாலை விபத்தில் படுகாயமடைந்த பெண் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. இதேவேளையில் அவரது நுரையீரல் சென்னையில் உள்ள நோயாளிக்கு தேவைப்பட்டது. இதனால் நுரையீரல் மதுரையில் இருந்து அவசரமாக ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து ஊழியர்கள் அதனை அதிவிரைவாக மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். தொடர்ந்து 50 வயது நோயாளி ஒருவருக்கு நுரையீரல் பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் CBCID அதிகாரி அனில்குமார் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் CBI தரப்பில் முதல் கட்டமாக 2027 பக்கம் குற்றப்பத்திரிகையும், இரண்டாம் கட்டமாக கூடுதலாக 400 பக்கம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் CBCID விசாரணை அதிகாரியாக இருந்த அனில்குமார் ஆஜராகாததால் இந்த வழக்கின் விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாமிற்குள் நுழைந்த மக்னா காட்டு யானையை கண்டு சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் 3 குட்டிகள் உள்பட 30 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிப்பதை காண அனுமதிக்கப்பட்ட நிலையில் மக்னா காட்டு யானை நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் அங்கும் இங்கும் ஓடிய நிலையில் முகாமில் இருந்த பழங்குடியினர் பாகன்கள் மக்னா காட்டு யானையை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் நிம்மதியடைந்தனர். தனது படத்தின் போஸ்டரை கொண்டு உருவாக்கப்பட்ட மீம்ஸை எலன் மஸ்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதற்கு தமிழ் திரைப்பட நடிகர் நன்றி தெரிவித்துள்ளார். உலக அளவில் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக உள்ள எலன் மஸ்க் உலகில் நடக்கும் விஷயங்களை பற்றி கலாய்க்கும் வகையிலும் சர்ச்சையை கிளப்பும் வகையிலும் தொடர்ந்து பதிவு செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அண்மையில் ஆப்பிள் நிறுவனத்தை கலாய்த்து தனது X வலைதள பக்கத்தில் ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருந்தார். இதற்கு தப்பாட்டம் என்று தமிழ் திரைப்படத்தின் காட்சியை பயன்படுத்தியுள்ளார். தான் நடித்த திரைப்படத்தின் காட்சியை பயன்படுத்தியதற்கு எலன் மஸ்கிற்கு நன்றி என்று அந்த திரைப்படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான துரை சுதாகர் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் நான் நடித்த தப்பாட்டம்ங்கிற திரைப்படத்தோட அந்த புகைப்படத்தை பகிர்ந்து ட்விட்டர் பண்ணியிருக்காங்க. இது உலக நாடுகள் அத்தனை இடத்துக்கும் இது பரவி
அங்கே உள்ள அத்தனை தமிழ் மக்களும் நம்மளோட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. என்னென்னா இது தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த திரைப்படம் ஒரு சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த அளவுக்கு இதோட புகைப்படம் உலக அளவுக்கு ஃபேமஸ் பண்ணிய மரியாதைக்குரிய எலன் மாஸ்க் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இந்த புகைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிற அவர் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், மீம்ஸ் கிரியேட்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கன்னியாகுமரியில் சொத்திற்காக ஆயுதங்களுடன் பெண்ணை காரில் கடத்த முயன்ற கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மருங்கூர் ராஜாவூர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் மெஜில்டா. இவரது மருமகன் சுபாஷ் அவரது சொத்தை மிரட்டி எழுதி வாங்குவதற்காக 6 பேர் கொண்ட கூலிப்படையை ஏவியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பயங்கர ஆயுதங்களுடன் கன்னியாகுமரி 4 வழிச்சாலை மெட்டில்டாவை மிரட்டி கூலிப்படையினர் காரில் கடத்த முயன்றுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணிக்கு சென்ற போலீசார் கூலிப்படையை சுற்றி வளைத்து பின் மெட்டில்டாவை மீட்டுள்ளனர். பின்னர் 6 பேர் கொண்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சையில் கோழி வீட்டிற்குள் வந்ததாக ஏற்பட்ட தகராறில் வீடு புகுந்து வழக்கறிஞர் தாக்கிய நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கல்லூரி மாணவி கல்நீர் கோரிக்கை விடுத்துள்ளார். மனோஜிப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் தனலட்சுமி தம்பதியின் வீட்டிற்குள் அடிக்கடி வழக்கறிஞர் ராஜா என்பவரது வீட்டு கோழி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராஜா குடும்பத்தினருக்கும் முருகானந்தம் குடும்பத்தினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது கட்டையுடன் வந்த ராஜா முருகானந்தம் வீட்டிற்குள் நுழைந்து அவரது மனைவி தனலட்சுமி, மகள் ரேணுகாதேவி ஆகியோரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோழி பிரச்சனையில் ஸ்டார்ட் பண்ணது அதை நீங்கள் பிடிச்சி வைங்க அப்படின்னு மட்டும் தான் நாங்கள் சொன்னோம். அந்த லாயரோட கோழி அது. நாங்கள் இப்படி சொன்னதுக்கு பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்லாம் சாதாரணமாலாம் பேசாமல் அப்படி தாண்டி விடுவேன், நான் என்ன கோழியை தானே விட்டேன், உன்னை என்ன படுக்கவா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்துகிட்டு வந்து என்னையும் எங்கள் அம்மாவையுமே அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃபும் அடித்தாங்க. அடிச்சுட்டு வீடியோவுமே எடுத்தாங்க. அந்த நாங்கள் அடி வாங்கின வீடியோவுமே அவங்க ஃபோனில் இருக்கும். அடித்தாங்க. அடிச்சுட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு இங்கேயுமே கம்ப்ளைண்ட் எடுக்கல, கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எங்களுக்கு பேசிட்டாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கே. வீட்டை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு நின்று வாடி நான் உன்னோட இப்போ படுக்கிறேன்னு கூப்பிட்றாங்க. வீட்டை கொளுத்திடுவேன்னு சொல்கிறாங்க. உன்னோட கேஸ்ட் என்ன, உன்னோட தராதரம் என்ன, என்கிட்ட நீ பேசுனதே ஃபஸ்ட்டு தப்பு. கோழி வந்துச்சுன்னா விரட்டி விட்டுட்டு வேலையை பார்த்துருக்கணும், பிடிச்சி வைங்கன்னு நீ சொன்னதெல்லாம் தப்பு. உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நீ என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் லாயரு, நீ என்னை உள்ளே வச்சாலும் என் கேஸை நானே எடுத்து நடத்திக்குவேன், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். எங்களால் எடுக்க முடியாது, எங்களால் எடுக்க முடியாது. நீ ஃபஸ்ட்டு அவர் ஏதாவது பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே நீ வரக்கூடாது, நாங்கள் அவர் மேலே எடுக்க மாட்டோம், எந்த தைரியத்தில் நீ வந்தேன்னு கேட்குறாரு சார். நான் ஃபோன் எடுத்து பேசும்போது சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், அடிக்க வராங்கன்னு சொல்கிறேன். என்ன இலவை கூட்டாத, சனியை முடிச்சதே அதுவே இதுவேன்றார் சார். சீன்னு 10 தடவை என்னை சீங்கிறார் சார்.